2 நாளாகவும் 1வது அதிகாரத்துல அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. தாவீதின் மகனாகிய சாலமோன் தனது ராஜ்யத்தில் பலப்பட்டான். ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்து அவனை மிகவும் உயர்த்தினார். தனது ஆட்சியின் துவக்கத்தில் சாலமோன் இஸ்ரவேலின் தலைவர்களையும் ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு கிபியோனில் இருந்த தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்துக்கு சென்று தேவனுடைய சந்நிதியில் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி தேவனை நாடினார். அந்த இரவில் தேவன் அவருக்கு காட்சியளித்து, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்னபோது சாலமோன் செல்வம், புகழ் அல்லது நீண்ட ஆயுள் போன்றவற்றை கேட்காமல் ஏராளமான தேவனுடைய மக்களை நியாயமாக நடத்துவதற்கான ஞானத்தையும் அறிவையும் தந்தருளும்படி கேட்டார். அவன் இருதயத்தில் இருந்த இந்த விருப்பம் தேவனுக்கு பிரியமானதாக இருந்ததால் தேவன் அவருக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்ததுடன் அவருக்கு முன்னும் பின்னும் இருந்த ராஜாக்களுக்கு இல்லாத அளவிற்கு ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் கௌரவத்தையும் தருவேன் என்று வாக்குத்தத்தம் அளித்தார். பின்னர் சாலமோன் எருசலேமுக்கு திரும்பி இஸ்ரவேலை ஆட்சி செய்தார். அவர் ரதங்களையும் குதிரை வீரர்களையும் அதிகமாக சேர்த்து தனது இராணுவத்தை வலுப்படுத்தினார். மேலும் எருசலேமில் வெள்ளியும் பொன்னும் மிகுதியாகி வர்த்தகத்தின் மூலம் எகிப்திலிருந்து குதிரைகளும் ரதங்களும் கொண்டு வரப்பட்டன. இதனால் அவர் ராஜ்யம் செழிப்புடனும் வலிமையுடனும் நிலை பெற்றது. தேவனை முதலில் நாடி ஞானத்தை தேர்ந்தெடுக்கும் மனிதனை வெற்றியும் செழிப்பும் தானாகவே தொடர்ந்து வரும் என்பதை இந்த அத்தியாயம் நமக்கு உணர்த்துகிறது.